வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பெறும் தமிழ் பயிற்சி நூலில் இருக்கக்கூடிய மாத தேர்வு தான் பார்க்க போகிறோம். தேர்ந்தெடுத்து நிரப்புக. மூதுரை நூலின் மற்றொரு பெயர் என்னென்னா வாக்குண்டாம். மூதுரை நூலின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் என்ன கிடைக்கும்? சிறப்பு. குழந்தைகளுக்கு நாள்தோறும் வழங்கப்பட்டது என்னது? சத்துருண்டை. சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கே பாருங்கள் 4 பொருள் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? கரெக்டான சரியான இடத்துல. அடக்கம்னா என்னது? பணிவு. கருதவும்னா நினைக்கவும். எள்ளுவர்னா இகழ்வர். சொல்லிலிருந்து புதிய சொல்லை உருவாக்க. மடைத்தலை, இதுலேருந்து ஒரு புதிய சொல் உருவாக்கணும். தலை. தொலைக்காட்சியிலேருந்து இது பண்ணோம்னா சிலை. திட்டவட்டம், இதில் என்ன கிடைக்கும்? வட்டம். சரியா தவறா என எழுதுக. கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது. கல்வியால் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடிகிறது. சரி. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. தவறு. பணம் பத்தும் செய்யும் என்பது பழமொழி. சரி. பத்தியில் உள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. ஓவியா பச்சை கம்பளம் விரித்தாற் போல இருந்த வயல்வெளிகளில் பார்த்தாள். பச்சை கம்பளம்ன்றது வர்ணனை சொல். செல்வியின் பூந்தோட்டத்தில் வண்ண வண்ணமாய் மலர்கள் பூத்திருந்தன. வண்ண வண்ணமாய். தேன் மலர் வளைந்து நெளிந்து ஓடிய நீரோடையில் விளையாடினான். வளைந்து நெளிந்துன்றதான் வர்ணனை சொல். அடுத்து பாருங்க, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பாருங்க, செடியில் பூக்கள் பூத்திருந்தன. அவை அழகாக இருந்தன. என்ன சொல்லணும்? அவை அழகாக இருந்தன. பாருங்க, அது என்னுடையது அன்று. பாருங்க, நீ கலை நிகழ்ச்சிக்கு வந்தாயா? இந்த வேலையை நான் பார்த்தேன். அவர்கள் சுற்றுலா சென்றனர். அவர்கள் சுற்றுலா சென்றனர். அதுக்கப்புறமா தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்கன்னா, அதான் முதல்ல வரும். பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுப்பதாக தீர்மானித்தார். அது 1 வரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் சரியான எண்ணிக்கையில் சத்துருண்டைகள் எடுத்தார். அது 2வது வரும். பாருங்க, குழந்தைகள் போட்டி போட்டுக்கணும் சத்துருணைகள் எடுக்க ஆரம்பிச்சு. அது 3வதுல வரும். ஒரு சிறுமி அவளாக முன் வந்து குழந்தைகளை வரிசையாக நிற்கச்சு. அது 4வது வரும். பெரியவர் அச்சிறுமியை பாராட்டி படக்கதை புத்தகத்தை பரிசாகணும். அது 5வது வரும். அதை கரெக்டாக இதை வரிசைப்படுத்தி இந்த வரிசையில் கீழே எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தா பத்தியை படித்து பெயர்ச்சொல் வினைச்சொற்கள் எடுத்து எழுதுக. 3. பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தால் பூமலர். விளையாடுவதற்காக தன் தோழி வாணி வீட்டிற்கு சென்றாள். செல்லும் வழியில் 2 சிறுவர்கள் பட்டமிட்டு விளையாடி கொண்டிருந்தனர். பூமலர் வாணியிடம் சென்ற வழியில் பார்த்ததை கூறினாள். வாணி உடனே ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து பல வண்ணங்களை தீட்டினாள். அதில் நூலை கட்டி பூமலரிடம் கொடுத்தாள். பூமலர் மகிழ்ச்சியாக பட்டமிட்டு விளையாடினாள். இதில் பெயர் சொன்ன என்னது? பள்ளின்றது பெயர் சொல். பூமலர்ன்றது ஒரு பெயர், ஒரு பெண்ணோட பெயர். தன் தோழி வாணின்றது பெயர் சொல்லணும். இப்போது பள்ளி, பூமலர், வாணி, சிறுவர்கள், பட்டம், நூல், வெள்ளை காகிதம் இதெல்லாம் பெயர் சொல்ல வரும். வினைச்சொல் வந்தால், சென்றால், கூறினால், கொடுத்தால், விளையாடினால் இதெல்லாம் என்னது? அவங்க செய்கின்ற செயலை குறிக்கிறது. அதனால் இதெல்லாம் என்னது? வினைச்சொல். சொற்களுக்கு பொருளுக்கேற்ற தொடராக அமைத்து எழுதுக. வலை. மீனவர்கள் வலையில் மீன் பிடிப்பர். வலை. நண்டு வலையில் இருக்கும். அறை. என் தோழி அரை மணி நேரம் தாமதமாக வந்தாள். அறை. நான் சமையல் அறையில் சமைப்பேன். வாள். நாய் வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும். வாள் கூர்மையான ஆயுதம். விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தேசிய சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்காக இணையதளத்தில் நடைபெறும் ஓவியம், கட்டுரை மற்றும் கவிதை போட்டி. தலைப்பு சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. கவிதை 10 வரிகளுக்குள் இருத்தல் வேண்டும். வயது வரம்பு 8 முதல் 15 வரை. கட்டுரை ஒரு பக்க அளவில் இருத்தல் வேண்டும். வயது வரம்பு 11 முதல் 16 வரை. ஓவியங்கள் பிற ஊடகங்கள் இடம்பெறாதையாக இருக்க வேண்டும். அனைத்து பள்ளி வயது குழந்தைகளுக்கும். ஒவ்வொரு பிரிவிலும் 3 சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். தேவையான தகவல்கள் பெயர், வயது, பள்ளியின் பெயர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர். அனுப்ப வேண்டிய முகவரி மின்னஞ்சல் சேலம் சிட்டி போலீஸ் காம்படிஷன்@gmail.com. இவன் சேலம் மாநகர காவல். போட்டி எதன் மூலம் நடைபெறுகிறது? அதன் தலைப்பு என்ன? போட்டி எதன் மூலம் போட்டி இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிறது. சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. கல்லூரியில் படிக்கும் கமலா போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பம் கொள்கிறாள். அவள் எந்த போட்டிகளில் கலந்து கொள்வாள்? கல்லூரியில் படிக்கும் கமலா எந்த போட்டியும் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் இது பள்ளி மாணவர்களுக்கான போட்டி. கண்ணனின் தம்பி 5ஆம் வகுப்பு படிக்கிறான். கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியும். கண்ணனின் தம்பி கட்டுரை போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. ஏனெனில் வயது 11 முதல் 16 வயது வரை இருக்க வேண்டும். கண்ணன் தம்பியின் வயது 10. அடுத்து பார்க்கலாம். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நிகழ்ச்சி. பள்ளி ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கணினியில் படம் பார்க்க பிடிக்கும். பொறுமை கடலினும் பெரிது. மகிழ்ச்சி. கோடை நாட்கள் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்பு பரிசு. அப்பா எனக்கு பிறந்த நாள் அன்பு பரிசு கொடுத்தார். பத்தியை படித்து வினாக்களுக்கு. கயல் தன் அம்மாவிடம் நான் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவளின் அம்மா, நீ நாள்தோறும் பயன்படுத்தும் பொருள்களையும் உன்னை சுற்றியுள்ளவற்றையும் கேள் என்றார். உடனே கயல் தன் வீட்டின் மேற்கூரையை பார்த்தால் அதில்
உன் எண்ணங்களை உயர்வாக வை என்றது. வீட்டுக்குள் வந்தால் கடிகாரம் உன் நேரத்தை வீணாக்காதே என்று கூறியது. அது உன் எண்ணங்களை உயர்வாக வை என்றது. வீட்டிற்குள் வந்தால் கடிகாரம் உன் நேரத்தை வீணாக்காதே என்று கூறியது. சுவரில் இருந்த நாள்காட்டி என்னைப் போல நாள்தோறும் உன்னை புதுப்பித்துக்கொள் என்றது. கயல் மாடிப்படியில் ஏறினால் அது நீ ஒவ்வொரு படியிலும் கவனமாக அடி எடுத்து வை என்று கூறியது. கயல் தன் அம்மாவிடம் சென்று அனைத்தையும் கூறினாள். கயலின் அம்மா, இவற்றை நாம் கடைப்பிடித்தால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்றார். வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்று கூறியது யார்? அம்மா. காலத்தை காட்டும் பொருள் கூறியது என்ன? நேரத்தை வீணாக்காதே. கவனமாக செயல்படும் கையிடம் கூறியது எது? கவனமாக செயல்பட வேண்டும் என்று மாடிப்படி கூறியது. மேற்கூரை கையிடம் கூறியது என்ன? உன் எண்ணங்களை உயர்வாகவை என கூறியது. ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக் கொள்ள எதை தேர்ந்தெடுப்பாய்? ஏன்? கல்வி. ஏனெனில் கல்வி மட்டுமே நம்மை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளும். செய்யலாமே. குரங்கு அண்ணன் புள்ளிகளை இணைத்து உருவங்களை வரைந்துள்ளார். இன்னும் என்னவெல்லாம் வரைந்திருப்பார்? அதெல்லாம் இதே மாதிரி ஏதாவது வரைஞ்சி காட்டுங்க. அடுத்து குரங்கு அண்ணனுக்கு ஒரே பசி, அவருக்கு தேவையானதை கண்டுபிடிக்கலாமா? என்னென்ன வரும்? மாம்பழம், கொய்யா, மாதுளை, பப்பாளி, திராட்சை, வாழைப்பழம். திராட்சை, வாழைப்பழம். கொய்யா, மாதுளை, பப்பாளி, திராட்சை, வாழைப்பழம். அடுத்து பாருங்கள், குரங்கு அண்ணன் என்னென்ன செய்கிறார்? வண்ணம் தீட்டி எழுதலாம். இதுக்கெல்லாம் கலர் கொடுத்துருங்க. குரங்கு அண்ணன் நீங்கள் என்ன பண்ணார்? வாழைப்பழம் சாப்பிடுங்க. இங்கே என்ன பண்ணுறது? குரங்கு பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறது. குரங்கு அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதலாமே. அன்பிற்குரிய குரங்கு அண்ணன், நான் இங்கு நலம், உங்கள் நலமறிய ஆவல். உங்களுக்கு பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? என் வீட்டு தோட்டத்தில் நிறைய மரங்கள் உள்ளன. அதில் பழங்கள் நிறைய உள்ளன. நீ அதை சாப்பிட வேண்டும் என ஆசைப்படுகிறேன். நீ வருவாய் என நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தங்கை. இப்படிக்கு உன் அன்பு தங்கை. இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.